ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எல்லாத்துக்கும் மேலாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தில் உங்களை எல்லாரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட மார்ச் 2ஆம் வாரம் நாட்கள் வெகு சீக்கிரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார், நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார் என்பதை அறிந்து கொண்டு நாம் பயபக்தியுடன் ஆராதனையும் கர்த்தருடைய வார்த்தையும் பெற்றுக்கொள்ள காத்திருப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, கிருபையும் இரக்கமுள்ள தேவனே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, தேவரீர். அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளுக்காக நன்றி அப்பா, இந்த ஞாயிறு ஆராதனைக்காக நன்றி அப்பா. நீர் எங்களோடு கர்த்தாவே தேவரீர் அப்பா பேசி அப்பா தேவரீர் உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்து அப்பா எங்களை பலப்படுத்துங்க. கடந்த வாரம் முழுவதும் கர்த்தாவே எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி. எத்தனையோ ஆபத்துக்கள், சூழ்நிலைகள் அப்பா கர்த்தாவே, மோசமான நிலைமைகள் சென்றாலும் தேவரீர் அப்பா எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே. அந்த காரியங்களில் ஒரு நல்ல காரியத்தை அப்பா அதன் மூலமாக அப்பா சரியான வழிகளை எங்களுக்கு உண்டாக்கி தருவதற்காக நன்றி அப்பா. சூழ்நிலை மாறினாலும் அப்பா எங்களுக்கு எதிர்த்து நின்றாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, கிருபையும் இரக்கமுள்ள தேவனே. நீர் ஒருவரே மகா பரிசுத்தர் ஆண்டவர், அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வாரத்தை முன்னாடி வைக்கிறோம் அப்பா. இந்த வாரத்தில் கூட கர்த்தாவே தேவரீர் அப்பா உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க. எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம், வழிநடத்தி பலப்படுத்துங்க. வந்திருக்க அனைவருக்காக ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. வராதங்கள் கர்த்தாவே தேவரீர் வந்து கலந்து கொள்ள நீர் கிருபை தாங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வாதங்க, வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு பாடல், பழைய பாடல், கை தட்டி நாம் ஆண்டவரை நோக்கி பாடப்போகிறோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே. ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. போதுமே 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 போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேத்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேத்திடுவார்,
அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இல்லை, எழுந்து நிற்போம். இந்த வேளையில் ஆராதனை வேலை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் இது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் இது. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இந்த வேளையில். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. we praise you God. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே, இந்த ஞாயிறு ஆராதனைக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரே, நீர் எங்களோடு இருக்கும் ஆண்டவராய் இருப்பதற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் அப்பா தேவரீர் மனிதர் எங்களை கைவிட்டாலும், அப்பா தேவரீர் யார் எங்களை கைவிட்டாலும், சூழ்நிலைகள் மாறினாலும் ஆண்டவரே, நீர் ஒருவர் எங்களோடு இருக்கிறீர். நீர் ஒருவர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. இயேசு ஆண்டவர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. மட்டுமாக எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி. நீர் ஒருவரே எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆண்டவராய் இருப்பீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்கள் வாழ்க்கையை நீர் தான் உருவாக்கி கொண்டு இருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை நீர் தான் உருவாக்கி கொண்டு இருக்கிறீர் அப்பா தேவரீர். அப்பா உம்முடைய கரத்தில் இருக்கிறது எங்கள் வாழ்க்கை, எங்கள் குடும்பம், எங்கள் ஊழியம் அப்பா எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, நீர் செய்த அதிசயங்கள், நீர் செய்யும் அற்புதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி அப்பா உம்முடைய கர்த்தாவே கிருபையினால் இரக்கத்தினால் எங்களை நடத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா கர்த்தாவே, எங்கள் தாளந்துகளாலேயோ கர்த்தாவே, எங்கள் படிப்பினாலேயோ கர்த்தாவே, எங்கள் பலன் கர்த்தாவே பலன் பலமாலேயோ கர்த்தாவே தேவரீர் நாங்கள் அப்பா கர்த்தாவே அப்பா விசேஷித்தமானவர்கள் அல்ல ஆண்டவரே. உம்மால் தான் நாங்கள் விசேஷித்தமானவர்கள் அப்பா. உம்மால் தான் நாங்கள் விசேஷித்தமானவர்கள் அப்பா. நீர் கர்த்தாவே தேவரீர் எங்களை அப்பா கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டதால் நாங்கள் விசேஷித்தமானவர்கள் அப்பா இந்த உலகத்திற்கு. ஹல்லேலூயா.
ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர், உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரை துதிப்போம். எல்லா வாய்களை திறந்து ஓ ரிபாதா சந்தர கபர பரதர எல்லா வாய்களை திறந்து துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீரே அல்லாஹ், நீரே அல்லாஹ், நீரே அல்லாஹ் இயேசுவே. நீரே அல்லாஹ், நீரே அல்லாஹ், நீரே அல்லாஹ் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே அல்லாஹ், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. துன்பமோ மரணமோ வியாதியோ நீரே எல்லாம் இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நேசிப்பீர், நேசிப்பீர், நேசிப்பீர் இயேசுவே. நேசிப்பீர், நேசிப்பீர், நேசிப்பீர் இயேசுவே. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ இயேசுவே. நன்மையோ நதியோ நேசிப்பேன் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. நீரே
எங்கள் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. நீரே எல்லாம் எங்கள் ஆண்டவர் அப்பா. நீரே எல்லாமாய் இருக்கிறீர். எங்களுக்கு எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவரீர், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மையே அப்பா துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவரும் சேரக்கூடாத பரிசுத்த ஒளியில் வாசம் செய்யும் எங்கள் ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம். சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபெண்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபெண்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. நீரே பரிசுத்தர், பரிசுத்தரே. நீரே பரிசுத்தர், பரிசுத்தரே. நீரே பரிசுத்தர், பரிசுத்தரே. நீரே பரிசுத்தர், பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. சேனைகளின் கர்த்தரே. நீரே பரிசுத்தர், பரிசுத்தரே. நீரே பரிசுத்தர், பரிசுத்தரே. அல்லேலூயா. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே. ஓ ரிபாதா சந்தர கபரபரோ. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யும் எங்கள் மகா பரிசுத்த ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே அப்பா கர்த்தாவே பரிசுத்தர். நீர் ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பரலோகத்தில் எங்கள் ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே.
உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா தேவரீர் கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே தேவரீர் மறுபடியும் உம்மோடு கர்த்தாவே இணைந்து நடக்க திரும்பி வா என்று அழைத்தவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நாங்கள் அப்பா தேவரீர் வெகு தூரம் சென்று இருந்தாலும் ஹல்லேலூயா ஆண்டவரே மறுபடியும் எங்களை அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை விடாமல் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை அப்பா விடாமல் காத்துக்கொண்டு அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ரட்சகர், மீட்பர், சகலத்தையும் படைத்தவர், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே ஆண்டவராய் இருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே, உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா கர்த்தாவே தேவரீர் போராட்டம் பிரச்சனைகள் மத்தியில் எங்களோடு இருப்பவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். அப்பா கர்த்தாவே, எங்கள் கர்த்தாவே ஜெபங்களையும் எங்கள் விண்ணப்பங்களையும் எங்கள் கண்ணீரையும் அப்பா நீர் கேட்பவரே அப்பா தேவரீர். எங்களோடு கர்த்தாவே தேவரீர் அப்பா வாசம் செய்பவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. அப்பா கர்த்தாவே தேவரீர், கடந்த வாரம் அப்பா தேவரீர் அப்பா பல பிரச்சனைகளை கடந்து வந்தோம். ஆனாலும் தேவரீர் நாங்கள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போவாமல் அப்பா தேவரீர் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி அப்பா. உயர்வு கர்த்தாவே உண்டு, நிச்சயமாக தலை நிமிர்ந்து எந்த இடத்தில் ஆண்டவரே அப்பா தேவரீர் கர்த்தாவே இந்த சூழ்நிலை மாறினதோ அந்த இடத்திலேயே அப்பா தேவரீர் இந்த வாரம் அப்பா தலை நிமிர்ந்து நடக்க நீர் உதவி செய்வீர் ஆண்டவரே. அதே இடத்தில் அப்பா தேவரீர் தலை நிமிர்ந்து நடக்க தேவரீர் நீர் உதவி செய்வீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்கள் ஜெபங்களையும் அப்பா தேவரீர் எங்கள் கண்ணீரையும் கேட்கிற ஆண்டவர், அதற்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் ஐயா அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே,
ஏசையா சிறகுண்டு சுகமும் என்று சொல்லி நீ சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினே ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா என் நோய்களை சிலுவையிலே சுகமாக்கி தீர்த்தீரையா என் நோய்களை சிலுவையிலே சுகமாக்கி தீர்த்தீரையா ஐயா சுகமாக்கி தீர்த்தீரையா ஐயா சுகமாக்கி தீர்த்தீரையா என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர் எங்கள் கண்ணீரையும் அப்பா எங்கள் விண்ணப்பத்தையும் கேட்பவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவர் பரலோகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் நிற்கிறார் தன்னுடைய இரத்தத்தை கையில் ஏந்தி கொண்டு பிதாவின் முன்பதாக பிரதான ஆசாரியராக பரலோகத்தில் நிற்கிறார் ஹல்லேலூயா ஒவ்வொரு வாட்டியும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஹல்லேலூயா நம்முடைய தூதர்கள் நமக்காக தூதர்கள் உண்டு அவர்கள் செய்தியை எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு செல்கிறார்கள் உங்களை பற்றியான செய்தி உங்கள் கண்ணீரையும் உங்கள் ஜெபங்களையும் தூதர்கள் பரலோகத்துக்கு ஆண்டவர் கிட்ட கொண்டு போறாங்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரே எல்லா ஜெபங்களும் it is reaching the throne room of God hallelujah every tear from your eyes hallelujah எல்லா கண்ணீரும் உங்கள் கண்களில் இருக்கும் எல்லா கண்ணீரும் hallelujah ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே உங்கள் கண்களில் இருக்கும் எல்லா கண்ணீரும் hallelujah ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே ஹல்லேலூயா உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே நீர் ஒருவரே ஆண்டவர் பரிசுத்தர் 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 ரட்சகர் மீட்பர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர் அப்பா எங்களோடு இருப்பவரே எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே அப்பா உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஹல்லேலூயா கர்த்தரிடத்தில் தாங்க உங்கள் பிரச்சனைகளை உங்கள் போராட்டங்களை கர்த்தரிடத்தில் தாங்க give your problems to God give your worries to God if you want to cry before God hallelujah மனிதர்கிட்ட அழாதீங்க உங்கள் பிரச்சனைகளை ஃபோன் எடுத்து பல பேர்கிட்ட சொல்லாதீங்க உங்கள் பிரச்சனை அதே நேரம் நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்கள் ஆண்டவரிடத்தில் கொடுங்கள் அந்த நேரத்தை ஆண்டவரிடத்தில் பேசுங்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே நீங்கள் அழுவுறீங்கன்னா அது ஆண்டவரிடத்தில் அழுங்க ஹல்லேலூயா கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைகளாக நமக்கு முடித்து தருவார் ஹல்லேலூயா எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாக முடித்து தருவார் ஆண்டவர் கரத்தில் கொடுங்கள் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் ஹல்லேலூயா உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர் அப்பா உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே சர்வ வல்ல தேவனே
பரிசுத்தரே, மாறாதவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. My yoke is light என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம், என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். My yoke is light. Don't run behind man. மனிதர்கள் பின்னாடியோ, பொருட்கள் பின்னாடியோ, செல்வாக்கு பின்னாடியோ, யார் பின்னாடியோ போவாதீர்கள். ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு. எந்த இடத்தில் எப்பொழுது எங்கே இருந்தாலும் ஆண்டவர் தான் நமக்கு பாதுகாப்பு. He is our deliverer. He is our redeemer. Hallelujah. இருக்கிறதுலே மோசமான சூழ்நிலை இருந்தாலும், இதிலிருந்து வெளியே வர முடியாது என்று நீங்கள் நினைத்தாலும், அந்த சூழ்நிலை மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஹல்லேலூயா அவ்வளவுதான், முழுகிவிட்டது, படகு முழுகிவிட்டது என்று சீஷர்கள் நினைத்தார்கள். படகு முழுகிவிட்டது, இனிமேல் நமக்கு வாழ்க்கை கிடையாது என்று நினைத்தார்கள். ஆனால் கடலின் மத்தியிலே ஆண்டவர் அங்கே நின்றார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. அதை போல உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிற்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் கை கொடுப்பார். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், உங்களால் தண்ணீர் மேல் நடக்க முடியாது என்று நினைத்தால், ஆண்டவரால் தண்ணீர் மேல் நடந்து வந்து உங்களை காப்பாற்ற முடியும். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் கிட்ட கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த லென்த் நாட்களில் ஹல்லேலூயா நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். மறுபடியும் திரும்பி வர நேரம் இது, மறுபடியும் திரும்பி வரும் நாட்கள் இது. ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். ஹல்லேலூயா. நம்மை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், புகலிடமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம், யெகோவா என்ற நாமம், ஹல்லேலூயா, அதுதான் நமக்கு மிகப்பெரிய அடைக்கலமாய் நிற்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் ஒன்றே நம்பி ஜீவிக்குங்கள். கர்த்தருடைய நாமம் ஒன்றே நம்பி ஜீவியுங்கள். அப்பொழுது விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. கட்டுகள் யாவும் உடையும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வழிகளை உண்டாக்குவார். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெய்வத்தை நீ வணங்கிதான் ஆக வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இதை நாங்கள் செய்ய மாட்டோம், எங்கள் கர்த்தர் எங்களை காப்பாற்றாமல் போனாலும் இதை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று நின்றார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கான வைராக்கியமாய் வாழ்வதை ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம். கர்த்தர் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வே. கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே,
வெற்றி தருவே யெகோவா நிசியே வெற்றி தருவே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா ராஃபா சுகம் தரும் தேவமே யெகோவா ராஃபா தேவமே கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறே யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறே கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதி கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே ஹல்லேலூயா அப்பா உம்முடைய நாமம் பரிசுத்த நாமம் அப்பா கர்த்தாவே தேவரீர் உம்முடைய நாமம் வல்லமையுள்ள நாமம் யெகோவா ஷம்மா நீர் ஒருவரே யெகோவா ராஃபா நீர் ஒருவரே யெகோவா நிசி நீர் ஒருவரே ஹல்லேலூயா யெகோவா ஈரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர் சர்வ வல்ல தேவனே எங்களை விடுவிப்பவரே யெகோவா நிசியே வெற்றி கொடியே எங்கள் வெற்றி கொடியே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர் ஹல்லேலூயா அப்பா தேவரீர் எதிராளிகள் ஏராளமான பேர் நிற்கலாம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆனால் அப்பா வெற்றி கொடி என் ஆண்டவர் யெகோவா நிசி எங்கள் பக்கமாய் நிற்கிறார் ஹல்லேலூயா இந்த ஒரு கொடி போதும் ஆண்டவரே தேவரீர் நீர் எங்கள் பக்கமாய் நிற்கிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஹல்லேலூயா எங்கள் ஆண்டவரை நாங்கள் பற்றி கொண்டு ஜீவிப்போம் ஹல்லேலூயா எங்கள் ஆண்டவர் இரட்சகர் மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜீவிப்போம் ஹல்லேலூயா பரலோக தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே we give you all the glory honor and praise Lord உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே வழிநடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி ஆண்டவரே எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே அப்பா ஆவியானவரே நீர் அசைவாடுவதற்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே இந்த வேளையில கூட கர்த்தாவே பலவீனம் சுகவீனமாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எல்லா சுகவீனம் எல்லா பலவீனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஹல்லேலூயா in the name of the mighty Lord Jesus Christ I rebuke all sickness all diseases everything all weakness in the name of the Lord Jesus Christ hallelujah 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அதை போல கட்டுகள் financial கட்டுகள் hallelujah சமாதானம் இல்லாமல் இருப்பது இந்த மாதிரி எந்த காரியங்கள் எல்லாம் பிசாசு குடும்பங்களை கட்டி இருக்கிறானோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உடைத்து அப்புறப்படுத்துகிறோம் hallelujah
In the name of the Lord Jesus Christ, சூழ்ச்சிகளை செய்து கொண்டு குடும்பங்களை அசைத்துக் கொண்டிருக்கும் பிசாசை சபித்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை பற்றிக்கொண்டு நாங்கள் ஜீவிக்கிறோம். அப்பா, நீரே எங்கள் அப்பா கர்த்தாவே பரிகாரி. ஹல்லேலூயா. எங்களை வழிநடத்தும் ஆண்டவர் நீர் ஒருவரே. அப்பா, அப்பா, அடியானை தாழ்த்துகிறேன். உடைய வார்த்தை மூலம் பேசுங்க, கற்றுத்தாங்க, வழிநடத்தி பலப்படுத்துங்க. நீர் எங்களோடு கர்த்தாவே இருங்க. இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. Praise God. Jesus Lord. Hallelujah. Praise the Lord. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Praise the Lord. இந்த மாதம் நாம் பார்த்து கொண்டிருக்கும் தலைப்பு இருதயத்தை கிழித்து மறுபடியும் ஆண்டவரிடத்தில் திரும்பி வாருங்கள். Render your heart and return to God. இதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நாம் மறுபடியும் ஒரு வசனத்தை வாசித்து கொண்டிருக்கிறோம். மைக் இருந்தாவா எடுத்துக்கங்க. ஜோனு படிப்பாங்களா? யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இதில் ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்கிலீஷில் படிக்கிறேன். You will have plenty to eat until you are full, and you will praise the name of the Lord your God, who has worked wonders for you. Never again will my people be ashamed. படிங்க தமிழ்ல. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் மீட்கப்படுவதில்லை. பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கொடுக்கிறார். நான் மறுபடியும் உங்களை நீங்கள் திரும்பி வாருங்கள். நீங்கள் திரும்பி வந்தால் உங்களுக்கு நான் ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, தேவரே. அப்போ you will have plenty to eat and you will be full, and wonders, அற்புதங்களை ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே செய்கிறார் என்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அப்ப பாருங்க, நீ திரும்பி வந்தால், நம்ம போன வாரம் பார்த்தோம், இருதயத்தை கிழித்து, இருதயம் நமக்கு முக்கியமான, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார் என்று போன வாரம் பார்த்தோம். கரெக்டா இல்லையா? போன வாரம் Render your heart, God sees your heart. சாமுவேலை பற்றி பார்த்தோம். சாமுவேல் எப்படி தாவீதை கிட்ட செலக்ட் பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? இருதயத்தை பாருன்றார். அப்போ இருதயம் என்பது முக்கியம் என்று நாம் பார்த்தோம். படிங்க யோவேல், அதே யோவேல் 2ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் படிங்க. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். பாருங்க, முழு இருதயத்தோடும் திரும்புங்கள் என்கிறார். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடும். அப்போ இருதயம் முக்கியம் என்று ஆண்டவர் சொல்கிறார். கரெக்டா இல்லையா? இருதயம் முக்கியம். முழு இருதயத்தோடு மறுபடியும் திரும்புங்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார். ஹல்லேலூயா. அப்போ முழு இருதயம் நம் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். Your heart has to change. அதுதான் போன வாரமும் தெளிவாக நாம் பார்த்தோம். இந்த வாரம் பாருங்க,
திரும்பி வரும், ரிட்டர்ன் டு காட் என்று சொல்லும் பொழுது ஒரு நல்ல ஒரு வேதத்தில் அழகான ஒரு உவமை கொடுத்து பேரபிள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. படிப்போம். லூக்கா எடுத்துங்க. லூக்கா புத்தகம், சுவிசேஷ புத்தகம், காஸ்பல் அக்கார்டிங் டு லூக். அதில் 15ஆம் அதிகாரம் எடுத்தோம் என்றால் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு தந்தைக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள், 2 sons. And the 2 sons, what happened? என்ன நடந்தது? அந்த 2 குமாரர்களில் இளையவன், சிறியவன் என்ன செய்தான்? அவன், நான் ஆண்டவரே எனக்கு சொத்தை பிரித்து தாருங்கள் என்று சொன்னான். பாருங்க 11ஆம் வசனம் படிங்க. 11ஆம் வசனம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். பாருங்க, அப்போ இளையவன் என்ன செய்தான்? ஆண்டவரே எனக்கு என் பங்கை தாருங்கள், பிதாவே அப்பா என் பங்கை தாங்க, எனக்கு வேணும், நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்போ ஆண்டவர் இந்த சொல்வது இதுதான். ஒரு சில பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய இஷ்டம் போல, ஒரு சில பேர் நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய இஷ்டம் போல வாழ ட்ரை பண்றோம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் விட்டு விடுகிறார். இப்போ இந்த இடத்துல கூட தகப்பன் பிரித்து கொடுக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை. தகப்பன் என்ன செய்யல? பிரித்து கொடுக்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லல. அவர் என்ன செய்கிறார்? ஓகே, இவன் கேட்கிறானே என்று அவன் சொத்தை பிரித்து ஆண்டவர் தந்தார். அப்ப பாருங்க, பிதாவானவர் கூட, நம்மளுடைய ஆண்டவர் கூட, நாம் சில காரியங்களை கேட்கும் பொழுது ஆண்டவர் இதை நம்ம அடம் பிடித்து கேட்கும் பொழுது, ஜெபித்து கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? விட்டு விடுகிறார். சரி செய்யுங்க அப்படி. ஆனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் இருக்கிற கான்சிக்வன்ஸை நம்ம தான் ஃபேஸ் பண்ணோம். பாருங்க, இந்த இளையவன் அவன் தகப்பன் சொல் பேச்சை கேட்காமல் அவன் இஷ்டம் போல அவன் செய்தான். அப்ப என்ன நடந்தது? அவன் பணம் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தான். பணம் இல்லாத பொழுது அவன் கஷ்டப்பட ஆரம்பிச்சான். அப்போ கஷ்டப்படும் பொழுது அவன் திரும்பி பார்க்கிறான், அப்போ உணர்கிறான், தவறு செய்து விட்டோம் என்று உணர்கிறான். இப்போ ஆண்டவர் நம் வாழ்க்கையிலும் அதை தான் செய்கிறார். இந்த உவமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் அந்த ஜனங்களுக்கு கொடுத்தார், நமக்கும் ஏன் இந்த உவமையை கொடுத்தார் என்றால், நம்முடைய வழிகளில் நாம் நடக்கிறோம் என்றால் ஆண்டவர் விட்டு விடுவார். நாம் கேட்குறோம், ஜெபம் பண்ணுறோம், எனக்கு இதுதான் வேணும்னு கேட்குறோம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? சரி ஓ அப்படின்னு விட்டு விடுகிறார். ஆனால் அதில் வரும் பிரச்சனைகள் வரும் பொழுது, அப்பா காப்பாத்துங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் வந்து காப்பாற்றுகிறார். ஆனால் அந்த கான்சிக்வன்சஸை நம்ம தான் ஃபேஸ் பண்ணுறோம். கரெக்டா இல்லையா? ஸோ இந்த இடத்தில் அவன் கஷ்டப்படும் பொழுது யாரும் காப்பாற்ற வரவில்லை. கரெக்டா இல்லையா? அவன் கஷ்டப்படுகிறான், உணவில்லாமல் கஷ்டப்படுகிறான். பன்றி இடத்தில் பாருங்க, 16ஆம் வசனம் படிங்க. 16ஆம் வசனம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். பாருங்க, ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை, அதை கூட ஒருவனும் தரவில்லை. பார்த்தீங்களா? பன்றிகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவு அதை சாப்பிட்றலாம் அப்படின்னு யோசித்தான். ரைட்டா? அந்த உணவாவது நமக்கு கிடைக்கும். ஆனா அந்த உணவு கூட யாருக்கு தரல? அவனுக்கு கிடைக்கல. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை, சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படும் நிலைமையில் அவன் வந்து விட்டான். எப்படி? அவனே சுயமாக எடுத்த முடிவினால். ஹல்லேலூயா. அவனே சுயமாக எடுத்த முடிவினால் அவன் தனியாக நான் இதை செய்ய போகிறேன், நான் இப்படி செய்ய போகிறேன் என்று அவனுடைய எண்ணம் பிரகாரம் செய்ததினால், தகப்பனின் ஆலோசனை இல்லாமல் செய்ததினால் அவன் அன்றைக்கு பன்றிகள் சாப்பிடும் உணவு கூட கிடைக்காமல், யாரும் கொடுக்காம கஷ்டப்பட்டான்.
அப்போ இன்றைக்கு பரலோக தேவன் நம்முடைய ஆண்டவர் அவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். கரெக்டா இல்லையா? அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். அவருடைய வழிகளில் நடக்காமல் போகும் பொழுது நம்முடைய சொந்த நம்முடைய சிந்தனைகளில் நம்முடைய ஆசைகளில் நாம் நடக்கும் பொழுது நாமும் பல கஷ்டங்களில் போய் மாட்டிக்கொள்கிறோம். அப்போ என்ன நடக்கிறது? ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க, ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க நம்ம கேட்கிறோம். ஆண்டவர் காப்பாற்றுகிறார். ஆனால் ரிட்டர்ன் டு மீ என்கிறார் ஆண்டவர். மறுபடியும் என்னிடத்தில் திரும்பி வா என்கிறார். முதலாவது என்ன பார்த்தோம் போன வாரம்? இருதயம் மாற வேண்டும். இந்த வாரம் பாருங்க 17ஆம் வசனம் படிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்து அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். என்ன தெளிந்து? புத்தி தெளிந்து. புத்தி தெளிய வேண்டும். ஹல்லேலூயா. உன்னுடைய புத்தி, அறிவு, மைண்ட் has to change. புத்தி he came to his senses அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. புத்தி தெளிய வேண்டும். நிறைய பேர் பாருங்க இருதயம் மாறி இருக்கும், மாற்றம் வர வேண்டும் என்று நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனா அவங்க புத்தி மாறி இருக்காது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் ஐயோ தப்பு பண்ணிட்டேன் சொல்லிட்டு மாறி இருப்பாங்க. ஆனா அவங்க புத்தி மாறி இருக்காது. ஹல்லேலூயா. பாருங்க நிறைய பேர் இப்போ ஒருத்தர், இப்போ நம்ம சப்போஸ் ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு திருடுறாங்க வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒன்று திருடுறாங்க, நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று திருடுறாங்க, இல்லைன்னா இப்போ ஏதோ ஒரு தவறு செய்கிறாங்க, ரைட்டா? அவர்கள் தவறு செய்கிறார்கள், இல்லை திருடுறாங்க, ஏதோ ஒரு பணத்தை திருடுறாங்க, இல்லை ஏதோ ஒன்று செய்கிறாங்கன்றா அவர்கள் செய்யக்கூடாது என்ன எண்ணம் இருக்கும். ஆனால் அவங்க புத்தி மாறவே இல்லை. அவங்க மறுபடியும் அந்த தவறே செய்கிறார்கள். ஆண்டவர் தண்டிப்பார் அவர்களை, ரைட்டா? ஒருவேளை பொய் சொல்லலாம், சில பேர் பொய் சொல்லலாம், இல்லைன்னா வேற ஏதோ கோபப்படலாம். ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர்களை அந்த சூழ்நிலை கொண்டு வராரு, நீ தவறு செய்திருக்கிற. அப்போ இந்த நேரத்தில் நாம் புத்தி மாற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உன் இருதயம் மாறி இருக்கலாம், ஐயோ நான் செய்யக்கூடாதுன்னு, ஆனா உன் புத்தி மாறவே இல்லை. பத்தியா, கடைசி வரைக்கும் அதே தவறு தான் செய்து கொண்டிருக்கிற. என்ன? திருடுவது, பொய் சொல்லுவது, கோபப்படுவது, இல்லைன்னா வேற ஏதாவது தவறுகள், ஏதாவது ஒரு தவறுகளை செய்து கொண்டே உன் புத்தி மாறவில்லை. அதனால தான் இந்த வசனத்துல நாம் படித்தோம் 17ஆம் வசனம், அவன் இருதயம் மாறிவிட்டது, ஆனால் அவன் புத்தி தெளிந்த போது, மைண்ட் வாஸ் கிளியர். ஹல்லேலூயா. அப்போ புத்தி தெளிந்த போது அவனுக்கு புரிந்து விட்டது, நம்ம தப்பு செஞ்சிட்டோம். கரெக்டா? அப்ப தப்பு செஞ்சிட்டோன்ற ஒரு எண்ணம் எப்போ வருது ஒருத்தருக்கு? தப்பு செஞ்சிட்டோன்னு எப்போ வருது? புத்தி தெளிஞ்சாதான். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த வாட்டி சாரின்னு கேட்டுப்பாங்க, சாரி நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், மறுபடியும் அதே தவறை செய்வார்கள். மறுபடியும் அதே தவறை செய்வார்கள். ஏன்? அவர்கள் புத்தி தெளியவில்லை. முதலாவது காரியம், இந்த மகன் அவன் புத்தி தெளிந்துச்சு. ஆஹா, நம்ம அப்பாக்கு எதிராக தவறு செய்கிறோம், கடவுளுக்கு எதிராக தவறு செய்கிறோம், தப்பு செஞ்சிட்டோம். அவன் இருதயம் மாறிவிட்டது, அவன் புத்தியும் மாறிவிட்டது. இரண்டு காரியங்களையும் நம்ம மாறினாதான் அந்த தவறை மறுபடியும் செய்யாமல் இருப்போம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க என்ன நடக்கிறது. அவன் படிங்க 18ஆம் வசனம் படிங்க. 18ஆம் வசனம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அப்ப பாருங்க என்ன சொல்றான். நான் எழுந்து போய், அவன் யோசிக்கிறான், நான் எழுந்து போய் யாருக்கு எதிராக தவறு செஞ்சிருக்க? பரத்துக்கு விரோதமாக. முதலாவது என்ன சொல்றான்? கர்த்தாவே, பரலோகத்துக்கு விரோதமாக, அதாவது ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருக்கிறேன் என்கிறான். ஹல்லேலூயா. அப்போ இந்த மகன் உண்மையாலே கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா, அவன் செய்த ஆண்டவரே, நான் பரலோகத்திற்கு விரோதமாக பாவம்
செய்தேன். அப்ப நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறார் என்றால் முதலாவது நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நாம் கர்த்தருக்கு எதிராக நாம் தவறுகளை செய்கிறோம். அல்லேலூயா. தாவீது தவறு செய்யும்பொழுது அவனும் அதை தான் சொல்றான். அவன் சொன்னது என்ன? ஆண்டவரை உமக்கு எதிராக நான் தவறு செய்து விட்டேன். இந்த இடத்துல இந்த மகன் சொல்கிறான், என் தகப்பன் என்று ரெண்டாவது தான் சொல்றான். எங்க அப்பாக்கு எதிராக தவறு செஞ்சிட்டேன் ரெண்டாவது தான் சொல்றான். முதல்ல தவறு செய்தான். அல்லேலூயா. என்ன? கடவுளுக்கு எதிராக தவறு செய்து விட்டேன். பாருங்க, நம்ம என்னைக்குமே ஒரு பொய் சொல்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பொய் சொல்றோம், இல்ல திருடுறோம், இல்ல ஏதோ ஒன்று பண்றோம் அப்படின்னா நம்ம கடவுளுக்கு எதிராக இதை செய்யறோம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு அது புரியுறதே கிடையாது. நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம், ஓகே நம்ம போய் சொல்றோம், ஆனா இவர்கிட்ட தானே போய் சொல்றோம், ஆனா இவங்க கிட்ட தானே போய் சொல்றோம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா அதுல என்ன விஷயம் அப்படின்னா, நாம் திருந்த வேண்டும் என்றால், மனம் திரும்ப வேண்டும் என்றால் கடவுளுக்கு எதிராக நாம் பொய் சொல்கிறோம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான மனம் திரும்புதல் நம் இருதயத்தில் நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம் இருதயம் உண்மையாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். My mistake, my fault is against God என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். படிங்க ஒரு வசனம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்படி ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். பாத்தீங்களா? உங்கள் பாவங்கள் கழுவப்பட நீங்கள் மனம் திரும்புங்கள். அன்றைக்கு அப்போஸ்தலர் பேதுரும் யோவானும் பெரிய கூட்டம், அன்னைக்கு பெரிய கூட்டம், எல்லாரும் நிற்கிறாங்க, எல்லாரும் கேட்குறாங்க, என்ன ஆச்சு, என்ன எப்படி இந்த 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 முடவர் எழுந்து நின்றாரு, எப்படி இந்த முடவர் எழுந்து. அப்போ பேதுருவும் யோவானும் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று. அல்லேலூயா. நீங்கள் மறுபடியும் மனம் திரும்ப வேண்டும், நீங்கள் மறுபடியும் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும் என்று. இந்த இடத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், இந்த இளைய குமாரன் தவறு செய்கிறான். ஆனால் முதலாவது அவன் இருதயம் மாறுகிறது, இரண்டாவது அவன் சிந்தனைகள், அவன் எண்ணங்கள் மாறுகிறது. அப்புறமா என்ன யோசிக்கிறான், நான் கர்த்தருக்கு முன்பதாக தான் பாவத்தை செய்திருக்கிறேன் என்று புரிந்து கொண்டான். அல்லேலூயா. ரொம்ப கடினமான ஒரு காரியம். நம்ம செய்தியை கேட்கும்போது அப்படியா அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுங்களா? எந்த தப்பு செஞ்சாலும், எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நம்ம கடவுளுக்கு எதிராக தப்பு செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்வது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அது அப்போதான் நம் உண்மையான மனம் திரும்பும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவருக்கு எதிராக இப்படி செஞ்சிட்டோமேன்னு சொல்லி நம் மனதுருகி மனம் திரும்புவோம். அப்போ தாவீது அதை தான் செய்கிறான். அவன் அழுது அழுது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறான், ஆண்டவரை உமக்கு எதிராக தான் நான் பாவம் செய்தேன் என்று. அதே போலதான் இந்த மகன் சொல்கிறான், நான் உமக்கு எதிராக தான் பாவம் செய்கிறேன் என்று. அப்ப பாருங்க, ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்கிறேன் என்று உன் இருதயம் வலிக்க வேண்டும், உன் இருதயம் மாற வேண்டும், உனக்கு புரிய வேண்டும், நாம மனிதர்களுக்கு எதிராக செய்யவில்லை. இப்போ கோபப்படுறோம், சண்டை போடுறோம், இல்லை வேற ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசு என்ன செய்கிறான், இந்த பிரச்சனையை கொண்டு வரவனே பிசாசு தான். அவனுக்கு என்ன வேணும், சமாதானமாய் இருக்கிற இடத்துல சமாதானத்தை அந்த இடத்துல இருக்கவே கூடாது. யார் நமக்கு உண்மையான எதிராளி? ஒரு சூழ்நிலையில் ஒரு சண்டை நடக்குது, இல்லை ஒரு பிரச்சனை நடக்குது, இல்லை ஒரு காரியம் இருக்கு என்றால் யார் நமக்கு உண்மையான எதிரி தெரியுங்களா?
அந்த நபர் கிடையாது. அந்த பர்சன், the person is not the enemy. அந்த நபர் கிடையாது, பிசாசு தான். ஏன் தெரியுங்களா? அவனுக்கு நல்லா தெரியும், நல்லா போகிற குடும்பம், நல்லா போகிற ஊழியம், நல்லா போகிற ஆஃபீஸ், எது இருந்தாலும் நண்பர்கள் யார் இருந்தாலும் அவர்களை உடைக்க வேண்டும் என்றால், சமாதானத்தை உடைத்து விட்டால் அந்த குடும்பமோ எழுந்திருக்காது, அந்த ஊழியம் எழுந்திருக்காது, அந்த நண்பர்கள் சேர்ந்து இருக்க மாட்டார்கள் என்று அவனுக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய எதிராளி யார்? எதிராளியை சரியாக புரிந்து கொள். எதிராளி யார்? உன் எதிராளியை சரியாக புரிந்து கொள். உன் எதிராளி பிசாசானவன் தான். அவன்தான் உன்னை தவறான வழிகளில் நடத்துகிறான், கோபப்பட வைக்கிறான், சமாதானத்தை உடைத்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. உன் எதிராளியை நீ சரியாக புரிந்து கொள். ஆண்டவர் சமாதானத்தை விரும்புகிற ஆண்டவர். அவர் என்றைக்கும், ஆண்டவர் இருக்கும் இடத்தில் என்றைக்கும் சமாதானம் இருக்கும். ஏனென்றால் அவரே மத்தியஸ்தராய் இருக்கிறார் அந்த இடத்தில். ஹல்லேலூயா. அப்ப பாருங்கள், நீ தவறு செய்யும் பொழுது அது கர்த்தருக்கு விரோதமாக தான் செய்கிறாய் என்ற இருதயம் உனக்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. படிங்க அடுத்தபடியாக இந்த 19வது வசனம். 19 அத லூக்கா 15:19. அப்போ இந்த இளையகுமாரன் என்ன சொல்கிறான்? ஒரு காரியம் அவன் இருதயத்தில் தோன்றுகிறது. என்ன தோன்றுகிறது? படிங்க 19வது வசனம். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்லன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐ ஆம் நாட் worth to be called your son என்றான். அப்போ செல்ஃப் worthiness, நம்மளுடைய ஒர்த் என்ன? இப்போ நமக்கு யாராவது ஏன் அதிகமான பீப்புள் ரொம்ப, அதாவது ரொம்ப பெருமையாக இருக்கிறார்கள்? செல்வாக்கு, ரைட்டா, செல்வம், பணம், சொத்து, மேபி படிப்பு, தாளந்து, ரைட்டா, அவர்களுக்கு இப்படி வைத்து கொண்டிருப்பதால் அவர்களுக்குள்ளே பெருமை இருக்கிறது, அவர்களுக்குள்ளே ஈகோ இருக்கிறது, அவர்களுக்குள்ளே எல்லாம் இருக்கிறது, ரைட்டா. செல்ஃப் ஒர்த். அவன் இந்த மகன், இது ஒரு அருமையான ஒரு வசனம். என்ன பார்த்தீங்கன்னா, அந்த மகன், அவனுக்கு சொத்து ஏராளமாக அவன் தகப்பனோடு இருந்தது. ஆனாலும் இன்றைக்கு அவனுக்கு தெரிகிறது, நான் ஒன்றும் இல்லை என்று தெரிகிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம் ஆண்டவர் நம் பாவத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை தூக்கி எடுத்தார். நமக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தது. கரெக்டா இல்லையா? நான் என்னைக்குமே அப்படிதான் யோசிப்பேன். எனக்கு ஒண்ணுமே இல்லாத என்ன ஆண்டவரே நீங்க தூக்கி எடுத்தீங்க, என்னை உயர்த்தி எடுத்தீங்க. ஒன்றுமே இல்லாமல் இருந்த பொழுது என்னை தூக்கி எடுத்தீங்க. ஹல்லேலூயா. செல்ஃப் வர்த் நமக்கு தெரியணும். நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆஸ் எ ஹியூமன், ஒரு மனிதனாக சரியாக மற்ற மனிதர்களை சரிசமமாக நாம் நடத்த நாம் மனிதர்களாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு தகப்பனாக, ஒரு மகனாக, ஒரு மகளாக, ஒரு நண்பனாக நாம் சரிசமமாக மற்றவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும். நாம் செல்ஃப், நீ யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரைட்டா? நான் எப்பொழுதுமே இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பது சரிதான், ஆனால் பாஸ்டில் நாம் எப்படி இருந்தோம், ஆண்டவர் நம்மை எப்படி உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்றைக்குமே அதை மறக்கவே கூடாது. இந்த குமாரன், இந்த மகன் என்ன செய்கிறான் பாருங்க. இந்த இடத்துல அவனுக்கு மன கஷ்டம், உடைந்து போகிறான். எனக்கு எதுவும் வேண்டாம், தகப்பன்கிட்ட போய் சொல்லலாம், எனக்கு எதுவும் வேண்டாம், நான் உங்கள் மகன் சொல்கிறதுக்கு நான் தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லை உங்கள் மகன் சொல்கிறதுக்கு அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா அவன் தகுதியை அவன் சரி பார்க்கிறான்.
நமக்கு என்ன தகுதி இருக்குது? நமக்கு ஒன்றுமே இல்லையே. அன்றைக்கி நம்மக்கிட்ட ட்ரெஸ் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, எங்கள் அப்பா கார் இருந்துச்சு, வசதி இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அப்போ யோசிக்கிறான், இது எல்லாம் தான் எனக்கு தகுதி, இதெல்லாம் தான், ஆஹா வசதி, நான் காரில் வருவேன், எனக்கு ட்ரெஸ் இருந்தது, எனக்கு அது இருந்தது, எனக்கு வீடு இருந்தது, அது இது எல்லாம் தான் தகுதி. ஆனால் பாருங்க, ஒன்று ஒன்றாக ஆண்டவர் எடுத்த பொழுது அந்த பிள்ளைக்கு, ஆஹா நம்மளுடைய தகுதி, பணம் இருக்கும் பொழுது நமக்கு தெரியல, வசதி இருக்கும் போது நமக்கு தகுதி தெரியல. ஆனால் இன்றைக்கு எதுவும் இல்லாத பொழுது அந்த பையன் வந்து நிற்கிறான், ஆஹா நமக்கு நாம் ஒன்றும் இல்லை. நம்மை உயர்த்துகிறவர் யார்? ஆண்டவர் தான். கட்டாலையா? நம்மை உயர்த்துகிறவர் ஆண்டவர் தான். எப்பொழுதும் நம்ம கிட்ட இருக்கிற பணம், நம்ம கிட்ட இருக்கிற காசு, நம்ம இருக்கிற செல்வாக்கு, நம்ம இருக்கிற படிப்பு, நம்ம கிட்ட எது இருந்தாலும் அது ஆண்டவர் தான் கொடுத்தார் என்பதை புரிந்து கொள்ள. அல்லேலூயா. நான் படித்தேன், உங்களுக்கு படிப்பு கொடுத்ததே ஆண்டவர் தான். படிக்காமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நான் வேலை செஞ்சு சம்பாரித்தேன், உனக்கு வேலை கொடுத்ததே ஆண்டவர் தான். அந்த வேலையை ஆண்டவர் கொடுக்கவில்லை என்றால் நீ ஒன்றுமில்லை. முதலாவது ஆண்டவரை நம் வாழ்க்கையில் உயர்த்த வேண்டிய, ரிமெம்பர் யுவர் வர்தினஸ். நீ யார் என்பதையும் உனக்கு என்ன தகுதி இருக்குது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை எப்படி அழைக்கிறார் தெரியுங்களா? குமாரர் குமார்த்தி என்று அழைக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? நீ வா மகளே, நீ வா மகனே என்று பரலோக செல்வாக்குகள் உனக்கு வைத்திருக்கிறேன், நீ என்னை ஏற்றுக்கொண்டால் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத சேற்றில் விழுந்த நம்மை எடுத்து தூக்கி கழுவி சுத்திகரித்து பாவத்தை மன்னித்து ஆண்டவர் நீ வா என்று நம்மை அணைத்துக் கொள்கிறார். உனக்கு நான் பரலோகத்தில் வைத்திருக்கிறேன், பரலோக சொத்தை வைத்திருக்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன செய்ய, உனக்காக வாசஸ்தலங்களை உருவாக்கி வைத்திருக்கிறேன் என்றிருக்கிறார். கரெக்டா இல்லையா? வாசஸ்தலங்களை உருவாக்கி வைத்திருக்கிறேன், என் பிதாவானவர் வைத்திருக்கிறார், நான் கொடுக்கிறேன் என்கிறார். அப்போ உண்மையாலே பரலோகத்தில் வாசஸ்தலங்களும் வீடுகளும் நிறைய இடங்களையும் இருக்கிறது. அதை தான் ஆண்டவர் கொடுக்கிறேன் என்கிறார். இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல. இந்த உலகத்தின் காரியங்கள் வேண்டும் தான், அவசியம், நிறைய காரியங்கள் தேவை. ஆனால் அவசியமான காரியங்கள் போதும். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பெருமை, செல்வாக்கு வரும்போது பெருமை, படிப்பு அதிகமாக படித்ததால் பெருமை. ரைட்டா? இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைனோட சில பேர் ரொம்ப பெருமை, ஈகோ, இந்த மாதிரி காரியங்கள் அதிகமாக எல்லாரிடத்திலும் இருப்பதால் என்ன நடக்கிறது? நான் யார் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே நிறைய பேர் பாவத்தில் விழுந்து விடுகிறார்கள். இந்த இடத்தில் இந்த பிள்ளை என்ன நினை 19ஆம் வசனம் படிங்க, லூக்கா 15:19. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. இதுதான் ரொம்ப டேர்னிங் பாயிண்ட். அவன் லைஃப்பில் பெரிய டேர்னிங் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? குமாரன் என்று சொல்லுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவன் உணர்ந்துட்டான், நான் தப்பு செஞ்சிட்டேன். அவன் உணர்ந்துட்டான், நான் தப்பு செஞ்சிட்டேன், நான் ஒர்த்து கிடையாது, நான் பாத்திரன் அல்லன்னு. படிங்க அடுத்தது 20ஆவது வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். பாருங்க, நிறைய பேர் மனம் மாற்றம் இருக்கும், சிந்தனைகள் மாறி இருக்கும், எண்ணங்கள் மாறி இருக்கும், செய்யணும்னு ஆசை இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் எழுந்து மறுபடியும் ஆண்டவரிடத்தில் வரவே மாட்டார். நாட் இன் ஆக்ஷன். வெறும் வார்த்தைகளால் நிறைய பேர் பேசிக்கொண்டே இருப்பார்கள், கடைசி வரைக்கும் செயலில் செய்யவே மாட்டாங்க. இந்த குமாரன் ஒருவேளை இப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி சொல்லியிருக்கலாம், ஐயோ தப்பு பண்ணிட்டேன், ஆனால் எங்கள் அப்பா கிட்ட நான் போக மாட்டேன் சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஐயோ அவர் போனால் பிரச்சனையாக இருக்கும், நம்ம ஏன் அப்பா கிட்ட போனோம்? மறுபடியும் போவதற்கு அவன் யோசிக்கவில்லை. அந்த செயலை செய்வதற்கு அவன் யோசிக்கவில்லை. அவன் எழுந்தான்,
எங்கள் அப்பா அடித்தாலும் பரவாயில்ல, என்னை திட்டினாலும் பரவாயில்லை, என்னை வேலைக்காரனாய் வைத்தாலும் பரவாயில்லை, நான் என் தகப்பனிடத்தில் போவேன் என்று அவன் என்ன செய்தான்? மறுபடியும் தகப்பனிடத்தில் சென்றான். அல்லேலூயா. செய்தி என்ன? உன் மனம் மாறி இருக்கலாம், உன் இருதயம் மாறி இருக்கலாம், உன் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் மாறி இருக்கலாம், நல்ல எண்ணங்கள் வந்திருக்கலாம், ஆனால் அதை செயலில் கொண்டு வர வேண்டும். செயலில் கொண்டு வர வேண்டும். நீ தவறு செய்வது கர்த்தருக்கு எதிராக செய்கிறாய், நீ பொய் சொல்ற அப்படின்னா கர்த்தருக்கு எதிராக செய்கிறாய் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வேதம் சொல்கிறது. நீ செய்யும் தவறிலிருந்து மனம் திரும்பி மறுபடியும் எழுந்து வர வேண்டும். அந்த மகன் என்ன செய்தான்? அந்த பையன், கடைசி இளைய குமாரன் எழுந்து he got up and went to his father. ஹல்லேலூயா. இதில் முக்கியமான இன்னொரு காரியம் இருக்கிறது. என்ன தெரியுங்களா? அந்த மகன் எழுந்து தகப்பனிடத்தில் தான் போனான், வேற எங்கேயும் போல. நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறோம் தெரியுங்களா? தவறு விழுந்துட்டோம், எழுந்துட்டோம், தவறு செஞ்சுட்டோம், மனம் திரும்பிட்டோம்னா கூட எழுந்து மறுபடியும் தவறான இடத்துல போய்டும், மறுபடியும் தேவையில்லாத இடத்துக்கு போய்டும். அதை செய்யக்கூடாது. எழுந்தால் மறுபடியும் தகப்பனிடத்தில் தான் செல்ல வேண்டும், பரலோக ஆண்டவரிடத்தில் தான் நாம் செல்ல வேண்டும். இஃப் யூ ரிப்பென்ட் யூ டர்ன் பேக் அண்ட் கோ டு காட். பரலோக ஆண்டவரிடத்தில் தான் நாம் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனத்தை படியுங்கள். புலம்பல்கள், புலம்பல் 3ஆம் அதிகாரம், இங்கிலீஷில் லாமெண்டேஷன் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். புலம்பல்கள் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இந்த புத்தகம்லாம் நீங்கள் எடுத்துருக்கவே மாட்டீங்க பாருங்கள். பட் கரெக்டாக ரொம்ப நாள் கழிச்சு எடுப்பீங்க இந்த புத்தகம்லாம். படிங்க. என் சதையும் என் தோலையும் முற்றலாக்கினார், என் எலும்புகளை நொறுக்கினார். அவர் எனக்கு விரோதமாக கொத்தளம் கட்டி கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வளைத்து கொண்டார். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல? ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்கிறார். அதில் ஆண்டவர் நம்மை மறுபடியும் அணைத்து கொள்ள ஆண்டவர் சில காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்கிறார். இந்த லாமெண்டேஷன் புக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, புலம்பல்கள் புக்கு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் மறுபடியும் கூப்பிடும் காரியங்கள் பற்றி தான் இருக்கும். ரிட்டர்ன் டு மீன்றது தான் அந்த புத்தகம் முழுதுமாக இருக்குது. லாமெண்டேஷன்ஸ் புக்கு நீங்கள் ஆரம்பத்துலேருந்து படிச்சிங்க அப்படின்னா ரிட்டர்ன் டு மீ. ஏனென்றால் ஆண்டவர் ஏன் சொல்கிறார் அப்படின்னா, ஐ ஹாவ் டன் திஸ், உனக்காக நான் இதை செய்திருக்கிறேன், அதை செய்திருக்கிறேன், ஆனால் நீ என்னை விட்டு விலகி சென்று விட்டாயே என்று ஆண்டவர் இந்த இடத்தில் விளக்குகிறார். நமக்கு ஆண்டவர் சொல்வது இதுதான், மறுபடியும் என்னிடத்தில் நீ திரும்பி வா என்கிறார். அப்போது நம்ம இந்த எடுத்துக்காட்டு லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இந்த இளைய குமாரன் மறுபடியும் திரும்பி வருவதற்கு அவன் எழுந்து ஆண்டவரிடத்தில் மறுபடியும் வருகிறான், செயலில் செய்கிறான். படிங்க, அந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவன் செய்தது என்ன? அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். பாருங்க, தகப்பனின் இருதயம். ஹல்லேலூயா. உன்னுடைய இருதயம் என்னுடைய இருதயம் என்ன செய்திருக்க? வந்துட்டான்டா, சொத்தை பிரிச்சுன்னு போனவன் வந்துட்டான்டா. எங்க வந்த? நம்ம என்ன பண்ணிப்போம்? எங்க வந்த? காசை வாங்கின்னு திருப்பி போனால் என்ன ஆச்சு? காசை எல்லாம் இது பண்ணிட்டு வீணாக்கிட்டு திரும்பி வந்திருக்கியா? போடா வெளிய சொல்லியிருக்க மாட்டோமா? கோவப்பட்டு எங்கடா வந்த? காசெல்லாம் செலவு பண்ணிட்டு நான் சொல்ல கேட்டியா? நான் பார்த்துக்குவேன், நான் செய்வேன், நான் கிழிப்பேன் அப்படின்னு சொன்னையா இல்லையா? கரெக்டா இல்லையா? அப்படி தான் பேசியிருப்போம் நம்ம. எனக்கு நல்லா தெரியும், அப்படி தான் பேசியிருப்போம். ரைட்டா? அப்போது இந்த தகப்பன்
பிதாவின் இருதயத்தை காட்டுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? உலக பிரகாரமான தகப்பன் போல் உன் பரலோக ஆண்டவர் இல்லை. அவர் உன்னை தூரத்தில் பார்க்கும் பொழுதே நீ மனம் திரும்பி விட்டாய் என்று ஆண்டவரிடத்தில் திரும்பி வரும்பொழுது தூரத்தில் பார்க்கும் பொழுதே அவர் ஓடி வருகிறார். அல்லேலூயா. அவர் ஓடி வருகிறார். அவர் ஓடி வந்து உன்னை அணைத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மறுபடியும் உன்னை சேர்த்துக் கொள்கிறார். அப்போ அவர் சரி மனதுருகினார். கம்பேஷன். அதனால்தான் ஆண்டவர் மனதுருகும் தெய்வம் என்று நாம் பார்க்கிறோம். தாவீது ஒரு வாட்டி தவறு செய்த பொழுது ஆண்டவர் மூன்று தண்டனைகளை கொடுக்கிறார். ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி கொண்டார் தாவீதை பார்த்து. எல்லாமே ரொம்ப கொடுமையான தண்டனைகள். தண்டனை உண்டு, இது மூணுத்தில் ஏதாவது செலக்ட் பண்ணி கொண்டார். அப்போ தாவீது சொன்னது இதுதான். ரொம்ப ஆச்சரியமான ஒரு சில காரியங்கள் தாவீது செய்கிறான். அவன் சொல்கிறான், மற்றவர்கள் கரத்தில் விழுந்து அந்த தண்டனையை வாங்கி கொள்வதற்கு பதிலாக என் ஆண்டவர் கரத்திலேயே நான் தண்டனையை வாங்கி கொள்கிறேன் என்கிறான். அதை பாருங்க, தண்டனை வாங்குவது கூட தாவீது என்ன சொல்கிறான்? லெட் இட் பி ஃப்ரம் மை காட். என் ஆண்டவர் கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் அவனுக்கு ஒரு நன்றாக தெரியும், ஆண்டவர் மனதுருகும் தெய்வன், கம்பேஷனேட் காட் என்று. அதை போலவே ஆண்டவர் சங்கார தூதனை அனுப்பி அந்த தேசத்தை அழித்து கொண்டிருக்கும் பொழுதே அவருக்கு மனது ஏற்கவில்லை. அவர் மனதுருகி நிறுத்திவிட்டார். ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வம் நம் ஆண்டவர். நம்மை தண்டிக்க அவருக்கு விருப்பம் இல்லை. நம்மை அரவணைத்து நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வேளையில் கூட ஆண்டவர் அவர் விரும்புவது இதுதான். நீ எல்லாவற்றையும் விட்டு மறுபடியும் திரும்பி வந்தால், தூரத்தில் இருக்கும் பொழுது கூட நம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஓடி வந்து அணைத்து கட்டிப்பிடித்து கொள்கிறார். மேலே படிங்க அந்த வசனத்தை. குமாரன் தகப்பனை நோக்கி, என்ன சொல்றான்? தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ரெண்டு காரியம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த ரெண்டு காரியத்தையும் அவன் சொல்றான். என்ன சொல்றான்? ஒன்று, பரலோகத்துக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக நான் தவறு செஞ்சுட்டேன், உங்களுக்கு எதிராக தவறு செஞ்சுட்டேன். ஒன்று அந்த பாயிண்ட்டு. இரண்டாவது காரியம் என்ன சொல்கிறான்? நான் தகுதி இல்லைன்றான். நாட் ஒர்த். கரெக்டாக இல்லையா? ரெண்டு விஷயத்தையும் சொல்கிறேன். நான் தகுதி இல்லை, என்னை மன்னித்து விடுங்கள் என்று. இது உண்மையான மனம் மாற்றத்திற்குன அறிகுறி. ரிட்டர்னிங் டு காட். ஹல்லேலூயா. ரிட்டர்ன், மறுபடியும் அவன் உண்மையாலே மனம் திரும்பி வந்தான் என்பதற்கு அடையாளம். ஆனால் கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டார். அந்த தகப்பன் செய்தது என்ன? உடனே எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றி தந்தார். படிங்க 22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். பாருங்க. அப்ப பாருங்க, ஆண்டவர் தொலைந்து போன ஆட்டை தேடி போகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. தொலைந்து போன ஆட்டை தேடி போகிற ஆண்டவர் இந்த இடத்தில் தொலைந்து போன மகன் மறுபடியும் வந்தவுடன் அந்த மகனை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவனை மறுபடியும் செழிப்பாக மாற்றுகிற ஆண்டவர். உடனே என்ன செய்தார்? வஸ்திரங்களை மாற்றி கையில் மோதிரத்தை போட்டு அன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பிரியாணி, மட்டன் பிரியாணியை போட்டார் ஆண்டவர். கரெக்டாக இல்லையா? அதுதான் வேதத்தில் இருக்குது. அப்போ பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள், மட்டன் பிரியாணி பின்னாடியெல்லாம் ஒரே சிரிப்பு, அடாடாடாடாடான்னு. உண்மைதான். அப்போ பாருங்கள், உண்மையாலே ஆண்டவர் அதை தான் செய்தார். ரைட்டா? அந்த தகப்பன் அன்பு, அந்த பிதாவின் அன்பு அதை தான் செய்தார். எல்லாரையும் கூப்பிட்டு அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார். அப்போது இதிலேருந்து தகப்பனின் இருதயத்தை நாம் பார்க்கிறோம். மறுபடியும் நீ திரும்பி வந்தால் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் என்பதுதான்
நம்ம ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வசனம் படித்தோம். என்ன படித்தோம்? யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கரெக்டாக இல்லையா? நம்ம இந்த மாதத்தில் படிக்கிறோம் அந்த வசனம். அப்போது மறுபடியும் நீ திரும்பி வந்தால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் இதெல்லாம் செய்கிறேன். என்ன சொல்கிறாரு? நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிடுவீர்கள் என்கிறார். நீ மறுபடியும் திரும்பி வந்தால் உன் இருதயம் மாற வேண்டும், உன் மனது மாற வேண்டும், உனக்குள்ளே மாற்றம் இருக்க வேண்டும். நீ ஒன்றும் இல்லை, ஆனால் கர்த்தரால் தான் நீ உயர்த்தப்பட்டிருக்கிறாய் என்ற உணர்வு உனக்குள் வர வேண்டும். சுயம், பெருமை, ஈகோ இதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு ஆண்டவரிடத்தில் நீ வர வேண்டும். அப்பொழுது என்ன சொல்றாரு? படிமா. நீ திருப்தி அடைந்து முழுமை, ஃபுல்னஸ், திருப்தி அடைவாய். எல்லாவற்றையும் நீ திருப்தியாக சாப்பிட்டு திருப்தியாக எல்லாவற்றையும் ஃபுல்லாக கொடுப்பார். அப்புறம் உங்களை அதிசயமாய் நடத்தி அதிசயங்களை உன் வாழ்க்கையிலே செய்து காட்டுவார். இது எல்லாம் நடக்குமா நம் வாழ்க்கையிலே என்று நினைத்தால் அந்த அதிசயங்களை ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே செய்வார். அப்புறம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபொழுதும் ஆண்டவருடைய ஜனங்கள் வெட்கப்பட மாட்டார்கள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நீ மறுபடியும் ஆண்டவரிடத்தில் வந்தால் ஆண்டவர் உன்னை எந்த இடத்திலும் நீ தலை குனிய உன்னை விடவே மாட்டார். நீ நிமிர்ந்து நடக்க உன்னை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். எல்லா கண்களையும் மூடி ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே வெற்றி தருவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. Hallelujah, Jesus Lord. யெகோவா ஷம்மா, யெகோவா நிசியே, யெகோவா ராஃபாவே, யெகோவா ரூவாவே. அப்பா எங்கள் அப்பா தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் நல்லவரே வல்லவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய வசனம் வார்த்தை மூலம் பேசினதற்காக நன்றி. இந்த நாளில் கூட கர்த்தாவே மறுபடியும் திரும்பி வந்த அந்த இளைய குமாரன் அப்பா எடுத்துக்காட்டை காட்டி அப்பா தேவரே நீ மறுபடியும் திரும்பி வா என்று எங்களை அழைக்கிறீரே. ஹல்லேலூயா. மனம் மாற்றம் வேண்டும். இருதயம் மாறினால் போதாது, உன் மனம் மாற வேண்டும்.
ஹல்லேலூயா. நீ மறுபடியும் திரும்பி ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். கர்த்தர் இல்லை என்றால் நீ ஒன்றும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இல்லை என்றால் நாம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தான் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பம், உங்களுக்கு இருக்கும் பணம், சொத்து, சுகம், நகை எது இருந்தாலும் அது ஆண்டவர் தான் தந்தார். பிள்ளைகள் எது இருந்தாலும் அது ஆண்டவர் கரத்தில் இருந்தால் தான் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு இருக்கு ஜீவியன், உங்களுடைய வாழ்க்கை ஜீவியம், உங்கள் வாழ்க்கை அது கர்த்தர் தந்தது தான். இன்றைக்கு வரைக்கும் நம் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால், சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கிறோம் என்றால் அது ஆண்டவர் கொடுத்த ஈவு, ஆண்டவர் கொடுத்தது தான். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ளவர்களாக நாங்கள் வாழ நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. பலத்தை தாங்க. மறுபடியும் திரும்பி உங்களிடத்தில் வர அப்பா தேவரே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. மறுபடியும் திரும்பி உங்களிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எங்களை கட்டி அணைத்துக் கொள்ளுங்க, எங்களை உயர்த்துங்க, எங்களை காப்பாற்றுங்க. உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்க எங்களுக்கு பலத்தை தாங்க, ஆசீர்வதிங்க. ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமேல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord.